ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹெச்டிஎஃப்சி பேங்கில் ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஹெச்டிஎஃப்சி பேங்கு கேப் அப்பில் இருக்குமா அல்லது கேப் டவுனில் இருக்குமா, ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஃபினான்ஷியல் ரிசல்ட் எப்படி வந்திருக்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி அமைஞ்சிருக்கு, இதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ப்ரைஸ் ஆக்ஷன் ஒரு டைம் பார்த்துட்டு வந்துடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்த வரைக்கும் 799.90 க்ளோஸ் வச்சிருக்கு. பாயிண்டை பார்க்கும்போது 4.45 பாயிண்ட் பாசிட்டிவ்லையும், பர்சன்டேஜை பார்க்கும்போது 0.56% பாசிட்டிவ்லையும் க்ளோஸ் வச்சிருக்கு. இதோட கிராஃபை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், ஓப்பன் ஆகும்போதே நல்ல பாசிட்டிவில் தான் ஓப்பன் ஆச்சு. அதுக்கும் அடுத்ததாக பாசிட்டிவ் வித் சைட்வேஸில் வந்து க்ளோஸ் வச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஃபினான்ஷியல் ரிசல்ட் நம்ம ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஃபர்ஸ்ட் குட் நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பெஷல் டிவிடெண்ட் ₹2.50 கொடுக்குறாங்க. அதுக்கும் அடுத்ததாக ஃபைனல் டிவிடெண்ட் ₹13 கொடுக்குறாங்க. இது ரெண்டும் சேர்த்து ₹15.50 டிவிடெண்ட் கொடுக்குறாங்க பேர் ஷேர் ஒன்றுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஃபர்ஸ்ட் குட் நியூஸ். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்த ஃபினான்ஷியல் ரிசல்ட்டில் ஒரு 3 கண்டென்ட் மட்டும், நமக்கு தேவையான ஒரு 3 கண்டென்ட் மட்டும் இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இடத்துல டோட்டல் இன்கம் பார்ப்போம். இந்த டோட்டல் இன்கம் பார்க்கும்போது 89,808.90 crores டோட்டல் இன்கமாக வந்திருக்கு. போன டைம் செக் பண்ணி பார்க்கும்போது, அதாவது போன குவார்டர்லி ரிசல்ட்டில் செக் பண்ணி பார்க்கும்போது 90,005 crores நெட் இன்கமாக வந்திருக்கு. அப்போ போன குவார்டர்லி ரிசல்ட்லேருந்து இந்த குவார்டர்லி ரிசல்ட்டுக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த டைம் கம்மியான இன்கம் தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நெட் ப்ராஃபிட் பார்க்கலாம். டேக்ஸுக்கு பிறகு நெட்டாக எவ்வளோ ப்ராஃபிட் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 19,221.05 crores நெட் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. இதே போன டைம் செக் பண்ணி பார்க்கும்போது 18,663.75 crores நெட் ப்ராஃபிட் போன டைம் வந்திருக்கு. இந்த இடத்துல ப்ராஃபிட்டாக பார்க்கும்போது போன டைமை விட இந்த டைம் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் டோட்டல் இன்கமாக பார்க்கும்போது போன டைம் விட இந்த டைம் டோட்டல் இன்கம் வந்து கம்மியாயிருக்கு. அடுத்து நாம இபிஎஸ் பார்க்கலாம். ஏன்னா இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஒரு ஷேருக்கு எவ்வளோ இன்கம் அப்படின்னு சொல்லி பார்க்கறது தான் இபிஎஸ். அப்படி நம்ம பார்க்கும்போது போன டைம் ₹12.13 இபிஎஸ்ஸாக இருந்தது. இந்த டைம் ₹12.49 இபிஎஸ்ஸாக இருக்குது. அப்போது இபிஎஸ் பார்க்கும்போது போன டைம் விட இந்த டைம் கூடி இருக்கு. அதே நேரத்தில் நெட் ப்ராஃபிட்டும் போன டைம் விட இந்த டைம் கூடி இருக்கு. ஆனால் டோட்டல் இன்கம் அப்படின்னு பார்க்கும்போது போன டைம் விட இந்த டைம் குறைஞ்சிருக்கு. இதில் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆகலை, கிட்டத்தட்ட நேரோவாக இருக்குன்றதை நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். மார்க்கெட்டு இந்த மாதிரியான ரிசல்ட் எல்லாம் பெரிய லெவலில் பாசிட்டிவாக எடுத்துக்காது. ஏன்னா இது வந்து நேரோவான ப்ராஃபிட். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்கில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எந்த மாதிரி கிரியேட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த இடத்துல ஹெச்டிஎஃப்சி பேங்க் நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். கால் ஆப்ஷன் சைடு பார்க்கும்போது 26,695 கான்டாக்ட் நியூ ஓய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. புட் சைடு பார்க்கும்போது 15,941 கான்டாக்ட் நியூ ஓய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம டோட்டல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது புட் சைடை விட கால் சைடு 43% அதிகமான ஓய் இருக்குன்னு சொல்லுது. அடுத்து நம்ம ஆக்டிவ் கான்டாக்ட் உள்ள வந்து செக் பண்ணி பார்க்கும்போது 800 கால் ஆப்ஷனில் 3,311 கான்டாக்ட், 810 கால் ஆப்ஷனில் 1,685 கான்டாக்டும், 820 கால் ஆப்ஷனில் 1,727 கான்டாக்டும் நியூ ஓய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுவே புட் சைடு செக் பண்ணி பார்க்கும்போது 800 புட் ஆப்ஷனில் 2,691 கான்டாக்டும், 795 புட் ஆப்ஷனில் 346 கான்டாக்டும், 790 புட் ஆப்ஷனில் 616 கான்டாக்ட் மட்டுமே நியூ ஓய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல புட் சைடு ஆக்டிவ் கான்டாக்டில் பார்க்கும்போது கம்மியான ஓய் இருக்குது. அதே நேரத்தில் கால் சைடு ஆக்டிவ் கான்டாக்டில் பார்க்கும்போது அதிகமான ஓய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி பார்த்தாலும் புட் சைடை விட கால் சைடு 43% அதிகமாக இருக்குது. நெட் ஓயை பார்க்கும்போதும் புட் சைடை விட கால் சைடு தான் அதிகமான ஓயை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் இந்த ரிசல்ட்டை செக் பண்ணி பார்க்கும்போது டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ். மற்றபடி போன குவார்டர்லி ரிசல்ட்டை விட இந்த குவார்டர்லி ரிசல்ட்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நல்ல பாசிட்டிவான இன்கம் தான் வந்திருக்கு. ஆனால் பெரிய லெவலில் இன்கம் இல்லை, நேரோவாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அதனால் நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு சைடுவேஸில் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா அடிப்படையாக வச்சு மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட கேரக்டர் லைவ் மார்க்கெட்டில் எப்படியெல்லாம் சேஞ்சஸ் ஆகும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட கேரக்டரும் அதோட சைக்காலஜியும் புரிஞ்சுக்கிட்டு நாம் எப்படி ட்ரேடிங் பண்ணணும், இதை பற்றி எல்லாமே மாஸ்டர் கிளாஸஸ் இருக்குது. தேவைப்படுறவங்க இந்த மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் கிடையாது, வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட டெலிகிராம் சேனல் ஐடி, என்னோட வாட்ஸ்அப் சேனல் ஐடி, இது 2 லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.